அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 25 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஆளுமையும் அதிகாரமும் நிறைவாக கிடைப்பதை காட்டிலும் வசதி வாய்ப்பும் சௌகரியமான சூழலும் மகிழ்ச்சியான தருணமுமாக அமைய வேண்டும் என்றால், பல்வேறு வகையில செல்வ செழிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இல்லாமல் அவை நிச்சயமாக சாத்தியமற்ற என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அஷ்டமத்தில் கடந்த சில மாதங்களாக வலம் வரக்கூடிய வேளையில் தற்போது முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அடுத்த 25 நாட்கள் வலம் வர போகிறார். எனவே எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சுக்கிரனின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. சகாயாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைவது நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் நுழைவதும் மிக அற்புதமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அவர் வலம் வருவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்ப்பதால் அனைத்து காரியங்களிலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. மேலும் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை நிறைவாகவே மனித வாழ்வில் அள்ளி கூட பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் குருவுடன் இணைந்தால் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை காணக்கூடிய வகையில் கைகூடும். சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை அற்புதமாக கைகூடும். அதே சமயம் இந்த வேளையில் முக்கூட்டு கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் மற்றும் புதனுடனும் இணையவில்லை. மற்ற கிரகநிலைகளுடனும் இணையாத சுக்கிரன் இந்த வேளையில் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் சில தினங்கள் இணைய போகிறாருங்க. அப்படி இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் சந்திரன் இணையக்கூடிய தருணம் என்பது வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கைகூடக்கூடிய வகையிலும் அற்புதமாக கிடைக்கும். எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுடைய கண்ணோட்டம் என்பது புதிய கண்ணோட்டமாக அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் உங்களுடைய கண்ணோட்டம் என்பது மாற்று சிந்தனையாக உறுதியாகவே அமைய போகிறது.
உதாரணமாக நாம் மிக பெரிய யானைகளை பார்த்திருப்போம். அவை உருவத்திலும் சரி, அளவிலும் எடையிலும் மிக பிரம்மாண்டமாகவும் ஜைஜாண்டிக்காகவும் இருக்கும். அப்படிப்பட்ட யானைகளை ஒரு சிறிய கம்பியால் அவற்றை கட்டி போட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட யானைக்கு அந்த சிறிய கம்பியை அறுப்பது என்பது அவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணி அல்ல. இருந்தாலும் கூட அதை செய்வதற்கான முயற்சியில் அந்த யானை ஈடுபடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அந்த யானை குட்டியாக இருக்கும்போது அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியால் அந்த யானையை கட்டி போடுவார்கள். அப்போது அந்த யானை சிறு வயதில் இருக்கும்போது அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும். அப்படி முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட அந்த நேரத்தில் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைகிறது. எனவே அந்த யானையின் மனதில் நம்மளால் இந்த சங்கிலியை அறுக்கவே முடியாது என்ற எண்ணமானது பதிந்து விடுவதால் அது நாளடைவில் வளர்ந்தாலும் கூட அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறது. இதுபோன்றுதான் சிம்மராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல நேரங்களில் பல சிரமங்கள் எளிய முறையில் தீர்வு காணப்படும் என்றாலும் கூட அவற்றை நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் அற்புதமான மாற்றத்தை அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் நிறைவாகவே மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அஷ்டமத்தில் இருந்து விலகியிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்படக்கூடாத விஷயம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதேபோன்று அதிக நேரம் கண் விழிப்பதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. வேலை நிமித்தமாகவோ அல்லது பொழுதுபோக்காகவோ நீண்ட நேரம் விழித்து பார்க்க வேண்டாம். குறைந்தது ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரமாவது கண்களுக்கு ஓய்வு கொடுப்பது நல்லதாக அமையும். மற்றபடி அனைத்து நிகழ்வுகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூட போகிறது. நினைத்தபடியே சௌகரியமும் அடிப்படையான தேவைகளையும் இந்த தருணத்தில் பூர்த்தி செய்து மிக சிறப்பான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்வதால் தங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிச்சயமாக சௌகரியம் மேம்படும். இழுபறியில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். தடுமாற்றம், தடை, குழப்பம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. பாதியில் நின்ற வீடு கட்டுதல், பாதியில் நின்ற தொழில் ரீதியான பணிகள், உத்தியோக ரீதியான பணிகள், இழுபறியாக இருந்த தொழில் மற்றும் உத்தியோகம் மற்றும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்குமே நல்ல ஒரு மாறுதலை சுக்கிரன் இந்த வேளையில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவில் ரகசியமாக செயல்பாடுகள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றின் மூலமாக அதீத ஆதாயத்தை சந்திப்பதற்கான சூழலும் நிறைவாகவே கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து மாறுதல் உங்களை தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். இந்த தருணத்தில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய அழகை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. இதன் மூலமாக செல்ஃப் கான்பிடென்ட் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மிக திறமைகளை வலு சேர்த்து உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கைகூடும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிகளில் நீங்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய விஷயங்களிலும் இந்த தருணத்தில் வெற்றி கிட்டும் என்பதை உறுதியாகவே சுக்கிரன் எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று
தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.